நாம் ஜெபம் செய்வோம். அன்பார்ந்த பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே கடந்து வரும்படிக்காக ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற எனக்கும் கேட்கின்ற இந்த ஜனங்களுக்கும் உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்கின்றதான ஞானத்தை வேண்டி ஜெபம் செய்கிறேன். மனுஷனுடைய ஞானத்தினாலும் சுய பலத்தினாலும் திறமைகளினாலும் வருகின்றதான ஒன்றல்ல, மாறாக உம்மிடத்திலிருந்து வருகின்ற இந்த வார்த்தையானது எம்மை ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு வழிகாட்ட உதவி செய்யும்படி காய்ச்சுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கிருபைக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமென். நல்லது. நாம் ஆதாம் தொடக்கம் நோவா வரை வேதாகம ரீதியான வம்ச வரலாற்றின் காண்பிக்கப்பட்டிருக்கின்றதான முதல் மனிதன் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் நாம் தியானித்திருந்தோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த வம்சாவளியின் வரிசையை நான் உங்களோடு பேசியது போல, ஏசாயா புத்தகம் 46ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களிலே ஆரம்பம் தொடக்கம் முடிவு வரைக்குமாய் தேவனால் பேசப்படுகின்றதான சம்பவம் போலவே அமைந்திருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம் நோவா. நோவாவின் பெயருக்கு அர்த்தம் இளைப்பாறுதல் என்று நாம் தியானித்தோம். ஆதாம் என்ற பெயருக்கு அர்த்தம் மனிதன் என்பதாக. இந்த விடயமானது ஒரு முன்மாதிரியாகவும் நியாய தீர்ப்பு ரட்சிப்போடு கூட சம்பூர்ணப்படுத்தப்படுகின்றதான மீட்பின் வரலாறு என்று காண்பிக்க நான் விரும்புகிறேன். விசேடமாக நாம் பார்க்கின்றோம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்கின்றது, நோவாவின் நாட்களில் எப்படி சம்பவித்ததோ அதே போல மனுஷகுமாரனுடைய வருகையிலும் சம்பவிக்கும் என்பதாக. அது நோவாவின் நாட்களை போல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் இரண்டாவது வருகையை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிப்படுத்தப்பட்டதான ஒரு சரித்திர நபராக நோவா காணப்படுகின்றான். நாம் தியானித்த இந்த முக்கியமான நபர்களை பாருங்கள். முக்கியமாக இந்த 2 நபர்கள், இருவர் மாத்திரமல்ல, அநேகர் இந்த வரிசையில் இருக்கின்றார்கள். ஆதாம், ஏனோக்கு, நோவா போன்றவர்களை கவனியுங்கள். நோவாவுக்கு ஆதாமும் ஏனோக்கும் சந்திக்கவில்லை. எது எப்படி என்றாலும் ஆதாம் மற்றும் ஏனோக்கு என்பவர்களுடைய தேவ செய்தியின் கனிகளை நோவாவின் வாழ்க்கையிலே காணக்கூடியதாய் இருந்தது. நாம் பார்க்கின்றோம், மனம் திரும்புதலும் மறுபடியும் நிலைத்து நிற்பதையும் குறித்து ஆதாம் பிரசங்கம் பண்ணி இருக்கின்றார். 9ஆம் தலைமுறையில் நோவாவின் தகப்பனான லாமேக்கு நோவாவுக்கு பெயர் வைக்கும் பொழுது ஆதாமுடைய செய்தியின் உள்ளடக்கத்தை அவருடைய சுவிசேஷத்தில் நாம் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. ஆதாமுக்குள்ளே பிரசங்கம் பண்ணுகின்றதான ஊழியம் அவனுக்குள்ளே இருந்ததாக நாம் கவனிக்கக்கூடியதா இருக்கின்றது. ஆகவே நாம் பார்க்கின்றோம், கடினமாக பிரயாசப்பட்டு வேலை செய்கின்றதான இந்த ஸ்தாபத்தை பூமியிலிருந்து நீங்க செய்வதற்காக தேவனிடத்திலிருந்து ஒரு மகன் அனுப்பப்பட்டதாக விசுவாசித்தார்கள். அந்த மகன் நோவாவா இருப்பான் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆதாமிடத்தில் இருந்து பெற்ற செய்தியை ஏனோக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். இதே விடயத்தை ஏனோக்கு மூலமாக நோவா வரைக்கும் கடந்து போகின்றதை நாம் கவனிக்கின்றோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவன் மறுபடியும் நமக்கான ஒரு இளைப்பாறுதலை ஆயத்தப்படுத்தி தரப்போகிறார் என்பதாகும். மனம் திரும்பி மறுபடியும் பழைய நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதாக ஆதாமுடைய செய்தி காணப்பட்டது. ஏனோக்கின் செய்தியானது, என் ஆண்டவர் மறுபடியும் வரப்போகின்றார், ஆகவே அதை குறித்ததான எதிர்பார்ப்போடு காத்திருங்கள் என்பதாயிருந்தது. ஏனோக்கு கடைசி காலத்தை குறித்ததான ஒரு செய்தியை அறிவிக்கின்றார். ஆதாமுக்கு மனம் திரும்புதலும் மறுசீரமைத்தலும் என்றதான ஒரு செய்தி இருந்தது. இந்த செய்தியானது பழைய ஏற்பாட்டோடு ஒத்து போனதான செய்தியாய் காணப்படுகின்றது அல்லவா? இயேசுவானவர் வரும் பொழுது யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கிறதா? அவருடைய வருகையின் போது நியாயப்பிரமாணமும் பழைய ஏற்பாட்டின் உரைக்கப்பட்டிருக்கின்ற தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறப் போகின்றதாக யோவான் கூறுகிறார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? மோசே என்ன பிரசங்கித்தார்? உண்மையாகவே பழைய ஏற்பாட்டு முழுவதும் மனம் திரும்புதலை குறித்தே பிரசங்கிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், நியாயப்பிரமாணத்தை 100% கடைபிடித்த ஒரு நபரையும் எம்மால் காண முடியாது.
நியாயப்பிரமாணத்தை 100% கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் கூட நியாயப்பிரமாணத்தால் நீதிமானாக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஆகவே நியாயப்பிரமாணம் என்றால் நம்மை பாவிகளாக உணர்ந்து கொள்வதற்கு வழிகாட்டுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. அப்பொழுது ரட்சிப்புக்கான எதிர்பார்ப்பையும் எமக்கு மன்னிப்பு கொடுக்கின்ற இரட்சகரை குறித்தும் எதிர்பார்த்து நிற்க முடியும். இந்த செய்தியினை தான் தீர்க்கதரிசிகள் உரைத்தார்கள். இதை குறித்து தான் அவர்கள் பேசினார்கள். நீங்கள் பாவிகள், ஆனாலும் பதட்டம் அடைய வேண்டாம், காரணம் மேசியாவானவர் வந்து உங்களை இரட்சித்துக் கொள்வார் என்கின்ற செய்தியை பிரசங்கித்தார்கள். ஆனபடினால் வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள், தேவனுக்கு நேராக திரும்புங்கள். ஆகவே இந்த வார்த்தைகள் மூலமாய் நியாயப்பிரமாணத்தை சம்பூர்ணப்படுத்துவதற்காக தீர்க்க தரிசிகளினாலே உரைக்கப்பட்ட இயேசு வரப்போகிறார். அதுவே ஆதாம் மனம் திரும்புதலின் செய்தியை பிரசங்கித்தான். ஏனோக்கு எதிர்பார்ப்புதலின் தேவனுடைய வருகையை குறித்து பிரசங்கித்தான். அதே போல்தான் நோவாவின் நாட்களிலே நியாய தீர்ப்பு ஏற்பட்டது. உண்மையாகவே மீட்பின் வரலாற்றிலே ஒட்டுமொத்த சம்பவத்தையும் நாம் அடிப்படையாக கொண்டு பேசினால் இது தேவனுடைய மீட்பின் வரலாற்றை பிரதிபலிக்கின்றதான ஒரு சம்பவமாகும். நல்லது, நாம் நோவாவின் வாழ்க்கையையும் அவனுடைய நாட்களிலே நடந்த சம்பவங்களையும் குறித்து தியானித்து பார்ப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் என்ன கூறுகின்றது? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆகவே நான் ஆச்சரியப்படுகின்றேன். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அடிக்கடி சொல்கின்ற ஒரு காரியம்தான், நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது உங்களது மூளையை செயல்படுத்த வேண்டும் என்பதாக. வேதாகமத்தை செயல் இல்லாதவாறு வாசிக்க வேண்டாம், செயல்பாட்டுகளோடு வாசிக்க வேண்டும். அதிலே கேள்விகளை கேட்க வேண்டும். அப்படியாக நாம் கேள்விகளை கேட்க பழகினோம். உலகத்தின் ஏனைய மனிதர்கள் தேவனுக்கு முன்பதாக துஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த போதிலும் நோவா மாத்திரம் எப்படி தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக இவ்வளவு இரக்கம் பெற்றவனாய் வாழ்ந்தான். உண்மையாகவே ஆண்டவருக்கு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க தேவைப்பட்டிருந்தது. நோவாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. இவ்வளவு பெரிதான விசுவாசம் நோவாவுக்கு எப்படி ஏற்பட்டிருந்தது? காரணம், இங்கு கூறப்பட்டிருக்கின்றதான விசுவாசத்தின் சரியான விசுவாசிகள் சரியான விசுவாசத்தின் சூழலிலே வாழவில்லை. பாருங்கள், இந்த சூழலிலே நோவாவுக்கு மிகப்பெரிய விசுவாசம் ஏற்பட்டது எப்படி? இன்று நாம் இந்த வம்ச வரலாற்றை ஆரம்பித்ததிலிருந்து கற்றுக்கொண்டு வருகின்றபடினால் நமக்கு தெரியும், நோவாவுக்கு இவைகளை கற்றுக் கொடுக்க தன்னுடைய தகப்பன் இருந்தான். தகப்பனுடைய தகப்பன் இருந்தான். நோவா அப்படியாக தான் நீதிமானாக்கப்பட்டார். தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நீதிமானாய் தன்னை நிறுத்துவதற்கு இவைகள் தான் காரணமாயிருந்தது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போலவே நோவாவும் தேவனோடு சஞ்சரித்தான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன கூறுகிறது? பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. பாருங்கள், இதே போல் ஒரு சம்பவத்தை யூதா புத்தகத்திலே 1:14 வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். இங்கே ஏனோக்குவின் செய்தியை பார்க்கின்றோம். அதாவது தேவனானவர் வந்து அவபக்தியுள்ள யாவரையும் அழித்து போட போகிறார் என்று ஏனோக்குனுடைய செய்தியா இருந்தது. அப்படி என்றால் நாம் பார்க்கின்றோம், நோவா ஆதாமிலிருந்து வருகின்ற 10வது பரம்பரை. அந்நாட்களிலே அவன் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் காணப்படுகின்றான். உலகமானது பாவம் நிறைந்து காணப்பட்டது. ஆனால் அவன் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் வாழ்ந்தான். அவன் விசுவாசத்திலே தேவனுக்கு முன்பாக பிரகாசித்து காணப்பட்டான். ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம், ஜலப்பிரளயத்தின் போது உண்மையாகவே மற்றவர்களுக்கு முன்பதாக நோவா ஒரு இரட்சகராக காணப்பட்டான். நோவா என்ற பெயருக்கு அர்த்தம் இளைப்பாறுதல் என்று நாம் பார்த்தோம். லாமேக்கு தனது மகன் மேசியா என்று தவறாக புரிந்து கொண்டதாக சில வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அவர் அப்படி நினைத்திருந்தாலும் நினைத்திராவிட்டாலும் அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போவது கிடையாது. ஆனால் நோவா கிறிஸ்துவின் ஒரு நிழலாக காணப்படுவதாக தான் தேவனானவர் லாமேக்கு மூலமாக தனது மகனுக்கு நோவா என்று பெயரிட வழி செய்திருக்கலாம் என்று
நான் விசுவாசிக்கிறேன். விசேடமாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை முன்னிட்டு அவன் மீது அந்த பெயர் எழுதப்பட்டிருக்கின்றது. நான் அவருடைய பெயரை எபிரேய மொழியிலே உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நோவா. நாம் பார்த்தோம் இலைப்பாறுதல், இல்லாவிட்டால் இலைப்பாறுதலின் ஸ்தலம் என்பதாக. நோவாவின் பெயருடைய சரியான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் ஷபாத் என்று நாம் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். ஷபாத் என்பது ஓய்வு நாள். ஓய்வு நாள் திட்டத்தை தேவன் எவ்வாறு அறிமுகப்படுத்தியிருந்தார்? ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் நாம் பார்க்கும் பொழுது தேவன் 6 நாட்கள் படைப்பின் காரியங்களை பூர்த்தி செய்வதுகிறதை நாம் பார்க்கின்றோம். தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். அது அவருடைய பார்வைக்கு நல்லது என்று கண்டார். நல்லது என்ற இந்த சொல் பிரயோகம் பயன்படுத்தப்படாத ஒரு இடம் அந்த சம்பவத்தின் போது வருகின்றது. தேவன் கண்ட எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். இந்த சொற்பிரயோகத்தை தேவன் பயன்படுத்தாத ஒரு நாள் இருந்தது. அது எந்த நாள்? அந்த நாள் தான் 2வது நாள். 2வது நாளை தான் அவர் நல்லது என்று சொல்லாத நாள். நாம் படைப்பின் 6 நாட்களை வரையமைத்துக் கொள்வோம். நாம் பார்க்கின்றோம், படைப்பின் நாளின் போது 1வது நாளிலே வெளிச்சத்தை உண்டாக்கினார். நல்லது. இந்த சம்பவம் நோவா மற்றும் ஆபிரகாமின் வாழ்க்கைக்கு எவ்வாறு தொடர்பு படுகின்றது? தேவன் பிரித்தெடுத்தார் என்ற வசனத்துக்கு, அதாவது பிரித்தெடுத்தல் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகின்றதான பட்டா என்று எபிரேய வார்த்தை தான் அதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. பிரித்தல், பிரித்தெடுக்கப்படுதல், அர்ப்பணித்தல் போன்ற அர்த்தம் இதற்குள்ளே உள்ளடக்கப்படுகின்றது. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் 2ஆக பிரித்து வைத்ததை நாம் பார்க்கின்றோம். இரவு பகல் என்ற 2 விடயத்துக்கும் இடையே ஒரு பிரிவு ஏற்பட்டது. 2வது நாள் ஆகாய விரிவை உண்டாக்கி மேலே இருந்த ஜலத்தையும் கீழிருந்த ஜலத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். 3வது நாளிலே அவர் எதை பிரித்து வைத்தார்? நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் முதல் முறையாக தான் கேட்கிறீர்களா? அப்படி என்றால் உங்களை நான் ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு மிகவும் அன்போடு கூட வரவேற்கிறேன். உண்மையாகவே ஆதியாகமம் 1 அதிகாரத்தை உலகத்திலே அதிக அளவு தியானிக்கப்படுகின்றதான அதிகாரமாய் இருக்கின்றபடியினால் நீங்கள் அதை குறித்து தெளிவான புரிந்துணர்வோடு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரவாயில்லை, நாம் கற்றுக்கொள்வோம். 3ஆம் நாளிலே தேவன் வெட்டாந்திரையையும் சமுத்திரத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். 4வது நாள் தேவன் எதை படைத்தார்? சரியாக இந்த நாள் ஒரு பின்னணி நாளாக காணப்படுகின்றது. 4, 5, 6 இந்த நாட்கள் ஒரு சம்பவத்திற்காக அடித்தளம் போடுவது போன்றதாய் மாறியிருக்கின்றது. அதாவது முதல் 3 நாட்களுக்கு தேவையான மூலதனங்களை தேவன் முதற்கட்டமாக படைத்திருக்கிறார். அதில் உள்ளடக்க வேண்டியவைகளை தேவன் நிரப்புகின்றார். சந்திரன், சூரியன், நட்சத்திரம் போன்றவைகளை தேவன் உண்டாக்கினார். 5வது நாள் கடல்வாழ் மிருகங்களும் பறவைகளும் என தேவன் உண்டாக்கினார். 6வது நாளிலே நாம் பார்க்கின்றோம், தேவன் மனிதனை உருவாக்கினார் என்று நாங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த வேலைப்பாடுகள் அதாவது ஒரு மீள் சுழற்சியை போல் காணப்படுகின்றது. இந்த வேலை திட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றதை யோவான் காண்பித்துக் கொடுக்கிறார். யோவான் இந்த முறையை இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கூடாக தொடர்பு படுத்துவதை நாம் பார்க்கலாம். யோவான் சொல்கின்ற காரியங்களை கவனியுங்கள். இயேசு வெளிச்சமாயிருக்கின்றார். இயேசுவானவர் ஜீவ ஊற்று. அவர் சூரியனாயிருக்கின்றார். அதாவது இந்த அறிக்கைகளை நாம் பார்த்தால் ஒட்டுமொத்த படைப்பின் மீள் சுழற்சியை குறிப்பிட்டு காண்பிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். தேவன் வெளிச்சத்தை ஆரம்பத்திலேயே உருவாக்கினார். ஆகவே வார்த்தையை பெற்ற ஆதாமை அதன் அடிப்படையிலே நம்மால் சிந்தித்து பார்க்க முடியும். உண்மையாகவே ஆதாம் வெளிச்சத்தை பெற்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். மேல் வானத்தின் ஜலத்தையும் கீழ் ஜலத்தையும் வேர்பிரிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அது நோவாவின் நாட்களை பிரதிபலித்தது. நோவாவின் நாட்களிலே
பூமியிலிருந்து தண்ணீர் புறப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதே போல்தான் சமுத்திரத்தின் வெட்டாந்தரையையும் இடையே இருக்கின்ற வேறுபாடு பாருங்கள். மகா சமுத்திரத்தின் நடுவில் இருந்து எப்பொழுது வெட்டாந்தரை தோன்றினது, அதாவது எப்பொழுது மகா சமுத்திரத்திலிருந்து வெட்டாந்தரை தோன்றத்தக்கதான பிரிவு ஏற்பட்டது? நிச்சயமாகவே அது மோசையின் நாட்களில். அடுத்ததான விடயம்தான் உண்மையான சூரியன், அதாவது உண்மையான வெளிச்சம். அது யார்? நாம் பார்க்கின்றோம் சூரியன். சூரியனுடைய வெளிச்சத்தின் மூலமாக இன்னொரு சுடர் தோன்றியது. 89வது சங்கீதம் சொல்லுகிறது, தேவனானவர் சூரியனும் பட்டயமுமாய் இருக்கிறார் என்று. அதிலே ஓயாமல் ஒளி இருந்தது. வெளிச்சமானது தேவனுடைய வார்த்தையானது வெளிச்சமாய் இருக்கின்றது என்பதனை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் தேவனை காண வேண்டும் என்பதாக மனிதர்கள் கூறுகிறார்கள். காணாத தேவனை நாம் காண வேண்டும் என்று உண்மையாகவே அறிக்கை செய்கின்றோம். ஆகவே இந்த மறைப்பொருளை உங்களால் புரிந்து கொள்ள கூடியதாய் இருக்கின்றதா? வெளிச்சமாக்கிய தேவ சாயலை மாமிசமாக தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பதனை உங்களால் விசுவாசிக்க முடியுமா? ஆம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் போன்றவர்கள் தேவனுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு அதை பிரசங்கித்து அதிலிருந்து புறப்பட்டு வரும் சுடர்களை பிரதிபலிக்கின்றவர்களாக காணப்பட்டார்கள். யோவான் 1 அதிகாரத்திலே பிரசங்கிக்கப்படுகின்றதான காரியம்தான், அவன் ஒளியாய் இராதிருந்தும் ஒளியை பெற்று அதை சந்திரனைப் போல இல்லாவிட்டால் சுடராக பிரதிபலிக்கின்றவனாய் இருந்தான். உண்மையாகவே சுடர்களை குறித்து நாம் தியானித்தால் நமது முன்னோர்கள் காலக்கணிப்புக்காக செய்யப்பட்ட அறிவுசார் ஓர் விடயமாகும். அதன் அடிப்படையிலேதான் சுடர்களை குறித்ததான இல்லாவிட்டால் நட்சத்திரங்களை குறித்ததான ஆய்வுகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. நட்சத்திரங்கள் சூரியனை விட சிறியவைகள் என்பதனை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் பூமியிலிருந்து நாம் அதை பார்க்கும் பொழுது பூமியை விட நட்சத்திரங்கள் மிக சிறிய அளவில் காணப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவைகள் மிக தூரமாய் இருந்து பிரகாசிக்கின்றது என்பதனை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். 5வதாக பறவைகளையும் மீன்களையும் உண்டாக்கினார். பறவைகள் பரிசுத்த ஆவியானவரின் காலகட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. அதே போல் மீன்கள், வலைக்குள் அகப்பட்டதான மீன்களை குறித்து தேவன் பேசுகிறார். விசுவாசிகள் மற்றும் பரிசுத்தவான்களுடைய காலகட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றதான தருணமாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். 6வதாக நாம் பார்க்கின்ற விடயம்தான் மனிதர்கள் மற்றும் மிருகங்கள். வெளிப்படுத்தின புத்தகத்தில் மிருகங்களை குறித்து பேசப்படுகின்றதான சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் கடைசி கால நாட்களை குறித்து அவ்விடத்தில் பேசப்படுகின்றது. இவைகள் எல்லாவற்றின் முடிவிலும் கூறப்பட்டிருக்கின்றதான 7ஆம் நாளை போலவே நாம் எதிர்பார்க்கின்ற, வாஞ்சிக்கின்ற, ஆசையாய் காத்திருக்கின்ற ஓய்வு நாளாகிய சதாகால ஓய்வு, நித்திய ஓய்வு நமக்கு உண்டாயிருக்க போகின்றது. உண்மையாகவே இந்த இடத்தில் நான் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறவனாக செயல்பட நான் விரும்பவில்லை. ஆனாலும் இந்த முறைகள் உங்களுக்கு மிகவும் முக்கியமாய்ந்ததாய் இருக்கின்றது. ஓய்வு நாளின் முறையானது தேவன் 6 நாட்களும் வேலை செய்து களைத்து போய் 7ஆம் நாளிலே ஓய்வெடுக்கும்படிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதொன்று அல்ல. அதே போல வேறொரு காரியமும் செய்ய இல்லாமல் ஓய்வெடுக்கப்பட்ட நாளும் அல்ல. தேவனுக்கு எல்லாமே ஒரு நொடியில் உருவாக்கக்கூடியதாயிருந்தது. ஆனால் ஏன் அவர் 6 நாட்கள் எடுத்து படிப்படியாக ஒரு முறையாக அவைகளை உருவாக்கினார்? இந்த விடயங்களை நாம் அவதானிக்கும் பொழுது மீட்பின் திட்டத்தை முன்னமே ஒரு அடையாளமாக எடுத்து காண்பிக்கும் சம்பவமாய் காணப்படுகின்றது. எபிரேய முறையின்படி இந்த ஓய்வு நாள் முறையானது ஓர் அரசன் தனது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போல் ஓர் அர்த்தத்தை கொடுக்கின்றது. அதாவது ஒரு அரசன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போலாகும் இந்த 7வது ஓய்வு நாள். இந்த சிங்காசனத்துக்காக ஒரு யுத்தம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதை இலகுவானது ஒன்று அல்ல. ஒரு யுத்தத்திற்காக
யுத்தத்துக்கு பிற்பாடுதான் சிங்காசனத்தில் அமருகிறார். எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி, அதாவது மறுபடியும் எதிர்த்து நிற்பதற்கான ஒரு சத்துரு இல்லாதவாறு சகலமும் நிர்மூலமாக்கி சிங்காசனத்தில் அமருகிறார். சிங்காசனமுடைய அரசருக்கு கீழ் இருக்கின்ற தமது ஜனங்களை பாதுகாப்பேன் என்கின்ற பொருத்தனையையும் அவர் செய்கின்றார். அதே போல சமாதானத்தின் அரசனானவர் சமாதானமான ஒரு ராஜ்யத்தை செய்ய போகின்றார். அவருடைய ஆளுமைக்கு கீழாக வாழப்போகும் சமாதானத்தின் மக்களாக நாம் காணப்பட போகிறோம். கடைசியாக ராஜாவானவர் எல்லா எதிரிகளையும் நிர்மூலமாக்கி சிங்காசனத்தில் அமர்ந்து ராஜ்யபாரத்தை செய்ய போகிறார். இதுதான் இந்த ஓய்வு நாள் என்பதற்கான உண்மையான கருப்பொருள். இந்த அரசன் தனது சிங்காசனத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக அரசாள போகின்றார். இந்த அரசாட்சியாக இருந்து அனுபவிக்க போகின்றதான ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் நினைத்து பார்க்க முடியுமா? நாம் பார்க்கின்ற இந்த பூமியிலே அது நம்முடைய ஊழியத்தின் அடிப்படையிலும் கூட நாம் கவனிக்கலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் தேவனுடைய ராஜ்யம் வியாபித்து செல்வதை அவர் ஓய்ந்திருக்கும் பொழுது செய்த காரியம் இதுதான். தேவன் ஏதேன் தோட்டத்திலே சிங்காசனம் உடையவராக இருந்தார். ஆதாம் தேவன் உண்டாக்கினவைகளை ஆளுகை செய்யும்படிக்காக, அதை பராமரிக்கும்படிக்காக நியமிக்கப்பட்டார். தேவன் நீ இதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதாக தேவன் சொன்னார். தேவனுடைய எல்லா படைப்பிலும் ஒரு நிர்வாகியாக நியமிக்கப்பட்டான். ஆதாமுக்கு நியமிக்கப்பட்ட வேலை என்ன? ஆதியாகமம் 2 அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய தொழிலின் அடிப்படையிலே இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றவாறு காக்கவும் பண்படுத்தவும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 2:15 வசனத்தின் அடிப்படையில் அவர் விவசாயியாக இருப்பதற்காகவா அழைக்கப்பட்டார்? அப்படி இல்லாவிட்டால் அவர்களுக்கு தொழிலாய் இருந்தது விவசாயமா? இல்லாவிட்டால் ஏதேன் தோட்டமானது மெசொப்பொத்தேமியா என்ற வலையமைப்புக்குள்ளே இருந்த மரங்கள் நிறைந்த தோட்டமா? இந்த அர்த்தத்தை 5 இடத்திலே சொல்லப்படுகின்றது. உண்மையாகவே இந்த இடத்தில் கூறப்படுகின்றதான விடயம்தான் என்ன? அப்படி என்றால் ஏதேன் தோட்டத்தின் பாஷையில் இது ஒரு தேவனுடைய கூடாரமாய் இருந்தது. அதாவது ஏதேன் தோட்டம் என்றால் தேவனுடைய மாளிகை என்னப்பட்டது. பண்படுத்துங்கள் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் அபாத் என்று கூறப்படுகின்றது. இந்த வார்த்தையானது ஊழியம் செய்தல், ஆராதனை செய்தல் தொடர்பான அநேக அர்த்தத்தை குறிப்பிடுகின்றது. அத்தோடு காக்கவும் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் ஷம்மார் என்று அழைக்கப்படுகின்றது. இதனுடைய அர்த்தம்தான் அதை வைத்துக் கொள்ளுங்கள், அவதானியுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் போன்றவைகள் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை குறிப்பிடுகின்றது. தேவனுடைய கூடாரத்தில் ஆசாரியர்களும் லேவியர்களாலும் செய்யப்பட வேண்டிய பணியினை விவரிக்குமாறு லேவியராகவும் மற்றும் எண்ணாகமும் புத்தகத்திலே இந்த 2 வசனங்களும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றது. தேவனுடைய கூடாரத்தில் பணி செய்வது, ஆராதனை செய்வது, தேவ கூடாரத்தில் எல்லாவற்றையும் ஒழுக்கமாய் நிறைவேற்றுவதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் விவரித்து சொல்வதற்காகவும் இந்த 2 சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உண்மையாகவே ஆசாரியர்களுடைய பணி அதுதான். ராஜாவினுடைய ராஜ்ய பாரத்துக்கு ஏதுவான பணிகளாய் இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லையை விரிவாக்குவதே அவர்களுடைய வேலையாய் இருந்தது. இந்த காலகட்டத்தில் அந்த பணியை நாம் சுவிசேஷ பணி என்று அழைக்கின்றோம். நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போதும், தேவனுடைய குணாதிசயங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை வர்த்திக்க பண்ணுகின்றோம். இதன் மூலமாக தேவ ஆளுமைக்குட்பட்ட பிரதேசங்களை விரிவடைய செய்கின்றோம். ஓய்வு நாள் திட்டமானது அது ஒரு செயல்பாட்டின் திட்டமாய் காணப்படுகின்றது. இந்த ஓய்வு நாளின் முடிவு நோவாவாக இருந்தார். எபிரேய புரிதலின் அடிப்படையிலே ஷபாத் என்பது தேவனுடைய ஆளுமை மற்றும் ஆளுகை பிரதேசத்துக்குட்பட்டதாக காணப்படுகின்றது. தேவனுடைய அரசாட்சியின் கடைசி நாட்களில் இல்லாவிட்டால் உண்மையான சமாதானம் இல்லாவிட்டால் இறுதியான இளைப்பாறுதல் நோவா என்ற பெயருக்கூடாக உள்ளடக்கப்பட்டு அதை விவரித்து காண்பிக்கும் பொருட்டு
இந்த இடத்தில் நாம் அதை தியானிக்க கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த சபாத் என்ற வார்த்தையிலே தேவனுடைய அரசாட்சி, தேவனுடைய ஆளுமை, அவருடைய ஆளுமைக்கு உட்பட்ட பிரதேசங்கள் போன்றவற்றையை உள்ளடக்கப்பட்டு பேசப்படுகின்றது. நல்லது, நாம் உபாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நேராய் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் பொழுது சுற்றிலும் இருக்கின்ற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்து இருக்கும் போதும். இங்கே நாம் கவனிக்கிறோம், என் ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை பெற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் 40 வருஷம் வனாந்திரத்திலே நடந்து வந்தீர்கள், ஆகவே உங்களுக்கான இளைப்பாறுதலின் இடமாக கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கின்றார்கள், நீங்கள் வேலை செய்ய வேண்டியதாயிருக்கின்றது, ஆனாலும் நான் உங்களை பாதுகாப்பேன் என்பதாக. நீங்கள் என்னுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கின்ற ஜனங்கள். நோவாவை குறித்து இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு உங்களோடு இந்த காரியத்தை விளங்கப்படுத்த வேண்டியதா இருந்ததை குறித்து நான் கவலைப்படுகின்றேன். ஆனால் அது மிகவும் எமக்கு முக்கியம் வாய்ந்தது. நோவா மிகவும் கொடூரமான பாவம் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே தான் வாழ்ந்தான். உலகத்தின் பாவமானது பெருக்கெடுத்து ஓடினதோடு கூட பூமியானது எல்லா பாவத்திலும் பெருகி நின்ற ஒரு காலகட்டம் அது. அதாவது பாவத்தினால் தூசிக்கப்படாத ஓர் இடம் பூமியில் இருக்கவில்லை. ஆதியாகமம் 6:5 வசனத்துக்கு எம்முடைய கவனத்தை செலுத்துவோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு என்ற இந்த வார்த்தையின் மூலமாக பாவம் ஒரு மனிதனுடைய இருதயத்தின் மூளை முடுக்குகள் எல்லாம் எவ்வளவாய் பரவி பாய்ந்திருந்தது என்பதனை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அக்கிரமமானது பூமியிலே நிறைந்திருந்தது, அது வழிந்தோடினது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து பேசப்படுகின்றது. இந்த அக்கிரமமானது காயினுடைய வாழ்க்கையில் இருந்து இந்த குடும்பங்களுக்கு கூடாக வழிந்தோடியது. அக்கிரமமானது உலக சபைக்குள்ளே உள்வாங்கப்பட்டது. மனிதர்களுக்கு பாவத்தை குறித்து உணர்வடைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12-13 வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பதாக கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பதாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோட கூட அழித்து போடுவேன். இப்பொழுது தேவன் அவர்களை நியாய தீர்ப்புக்குள்ளே அனுப்புவதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருக்கின்றார். இங்கே கிடைத்தது என்ற வார்த்தையின் எபிரேய அர்த்தமானது மச்சா, அதாவது முயற்சியினால் தான் பெற்றுக்கொண்டவை என்பதாகும். முயற்சியினால் தான் பெற்றுக்கொண்டது. அவர்கள் தேவனுடைய கிருபையையும் அனுக்கிரகத்தையும் தேடிக்கொண்டிருந்தார்கள். தன் கண்ணால் பார்த்தவைகளின் நிமித்தம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. மன்னிக்க வேண்டும், தன் கண்ணால் பார்த்தவைகளின் நிமித்தம் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் தேவனுடைய கிருபை அவர்களுக்கு உண்டாயிருந்தது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம், அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். தேவன் மீது கொண்டதான மிகப்பெரிய கௌரவத்தின் அடிப்படையிலேயே தான் நோவா பேழையை உருவாக்கினான். நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் இருந்து கிருபை கிடைத்தபடியினால் அவன் நீதிமானாய் எண்ணப்பட்டதோடு கூட பேழையை கட்டும்படிக்கான ஓர் கட்டளையை அவன் பெற்றுக்கொண்டான். பேழையை கட்டியதோ தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையாக. ஏதேன் தோட்டமானது தேவனுடைய மாளிகையை போல இருந்தது. இங்கே பார்க்கின்றோம், பேழைக்காக தேவன் கொடுத்த திட்டமானதும் தேவனுடைய மாளிகைக்கு ஒப்பாயிருந்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே
காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். உண்மையாகவே பேழையை செய்வதற்கு நோவாவுக்கு எவ்வளவு காலம் சென்றது? நாம் இவைகளை குறித்து கலந்துரையாடுவோம். நாம் வேதாகமத்தை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது பிரச்சனை அல்ல. பேராசிரியர் ஆபிரகாம் பாக் அவர்கள் மீட்பின் சரித்திரத்தை குறித்து பகிர்ந்து கொண்ட விடயங்களை நான் உங்களோடு பேசப் போகின்றேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் அவபக்தி உள்ளவர்கள் என்று எண்ணப்பட மாட்டீர்கள். நோவா பேழையை செய்து முடிப்பதற்கு எவ்வளவு நாட்கள் சென்றது? இதை குறித்து வேத ஆய்வாளர்கள் அநேகமாக கருத்துக்களையும் சான்றுகளையும் முன்வைத்திருக்கின்றார்கள். அது எப்படி என்றாலும் இதை தேவ இறையியல் ரீதியாக வார்த்தையின் கண்ணோட்டத்திலே பார்ப்பதற்கு உங்களுக்கு பூரண சுதந்திரம் உண்டு. எவ்வளவு நாட்கள் சென்றது அல்லது நாம் பார்ப்போம். பேழையை உருவாக்க எவ்வளவு நாட்கள் சென்றது என்பதாக. நமக்கு தெரியும் பேழை, ஜலப்பிரளயம். இப்பொழுது நாங்கள் ஆய்வு செய்வோம் பேழையை கட்டுவதற்கு எவ்வளவு நாட்கள் சென்றது என்பதனை. இந்த விடயத்திலே ஜலப்பிரளயம் எப்பொழுது ஏற்பட்டது என்பதனை நாம் அவதானிக்க வேண்டும். நோவாவின் 600வது வயதிலேதான் இந்த ஜலப்பிரளயம் ஏற்பட்டது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 6:11, 6ஆம் வசனம், 11வது வசனம். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷர்களோடு போராடுவதில்லை, அவன் மாமிசம் தானே, அவன் இருக்க போகின்ற நாட்கள் 120 வருஷம் என்றார். நோவாவுக்கு பேழை செய்வதற்கு 120 வருடங்கள் ஆனது என்பதனை இந்த வார்த்தையின் அடிப்படையிலே அநேகர் குறிப்பிடுகிறார்கள். பேழையை கட்டுவதற்கு எத்தனை வருடங்கள் சென்றது என்பது தர்க்கத்துக்கு ஏதுவான விடயமாயிருக்கின்றது. ஆண்டவர் குறிப்பிட்டு இருக்கின்றதான பின்னணியை குறித்து கவனியுங்கள். இந்த இடத்திலே அவர் தெளிவாய் குறிப்பிட்டு இருக்கின்ற விடயம் என்னவென்றால், என் ஆவி மனிதர்களோடு என்றென்றைக்கும் போராடுவதில்லை. இந்த இடத்திலே நோவாவுக்கு பேழை கட்டுவதற்கு எத்தனை ஆண்டு காலம் சென்றது என்று குறிப்பிடவில்லை. இவர்களுடைய கணிப்பீடு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், இந்த சம்பவத்திலே நியாய தீர்ப்பு வரைக்கும் 120 வருடங்களை தேவன் கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். இதை குறித்து வேத வார்த்தையின் கூடாக மிகவும் கவனமாய் இதை நாம் பார்க்க வேண்டும். நோவாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். பேழையை குறித்ததான வெளிப்பாட்டை அதற்கு பிற்பாடுதான் தேவன் நோவாவுக்கு கொடுக்கின்றார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். நோவா ஷேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரனை பெற்றான். 13வது வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பதாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோட கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ்பூசு. ஆகவே நோவாவுக்கு 3 குமாரர்கள் பிறந்ததுக்கு பிற்பாடுதான் பேழையை செய்கின்றதான திட்டத்தை தேவன் கொடுக்கின்றார். இதை குறித்து நாம் எபிரேய மொழியிலே பார்க்கலாம். அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இங்கு காணப்படுகின்றதான இந்த சிவப்பு பகுதியை உங்களுக்கு தெரிகின்றதா எனக்கு தெரியவில்லை. எப்ரு மொழியிலே வாவ் என்று அழைக்கப்படுகின்றது. இதை நித்தமும் பேசப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அல்லது, இல்லாவிட்டால், அப்பொழுது. இந்த வார்த்தைகள், அதாவது வாவ் என்று எழுதப்பட்டு ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு வாக்கியங்களிலும் வாக்கியத்தின் தொடர்ச்சியை எடுத்து காண்பிக்கின்றது. அதாவது ஒரு வாக்கியத்தின் பொழுது வாவ் என்று அழைக்கப்படும் என்றால் தொடர்ந்து அந்த வாக்கியம் வருகின்றது என்பதுதான் அர்த்தம். காலத்தின் நிர்ணயத்துக்கு ஏற்ப எழுதப்பட்டதான ஒரு வார்த்தை தான் இது. இது நடந்தது, இது பிறகு நடந்தது, அதற்கு பிறகு நடந்தது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அர்த்தப்படுத்துவதற்காக இந்த வாவ் என்ற பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். நோவா ஷேம், காம், யாபேத் என்னும் குமாரனை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்தது. 12வது வசனத்தையும் கவனித்தால், தேவன் பூமியை பார்த்தால். தொடர்ச்சியாக இந்த வார்த்தையை கவனியுங்கள். மன்னிக்க வேண்டும். இந்த
தமிழ் மொழிபெயர்ப்பில் வாவ் என்ற சொல் வரவில்லை. ஆனால் மூல மொழியிலே வாவ் என்ற பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் போன்ற வசனங்களை கவனித்து பார்த்தால் ஆங்கில வேதாகமத்தை பார்க்கிலும் எபிரேய மூல பாஷையிலே வாவ் என்ற வார்த்தையை தொடர்ச்சியாக உபயோகிக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். மன்னித்துக் கொள்ளுங்கள், அதை நான் மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகின்றேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். நோவாவும் 500 வயதான போது ஷேம் கான் யாபேத் என்பவர்களை பெற்றான். நோவாவுக்கு 500 வயதானதற்கு பிற்பாடுதான் 3 பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, ஷேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாக்கி 2 வருஷத்துக்கு பின்பு ஷேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். இப்பொழுது ஜலப்பிரளயம் ஏற்பட்டு 2 வருடத்துக்கு பிற்பாடு ஷேமுக்கு 100 வயதான போது ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அப்பொழுது நோவாவுக்கு 602 வயதாய் இருந்தது. அப்பொழுது ஷேமுக்கு 100 வயதாய் இருந்தது. அப்படி என்றால் பிறக்கும் போது நோவாவுக்கு எத்தனை வயது? அவனுக்கு வயது 502. ஆகவே ஷாம் பிறந்தது, நோவாவின் வயது 502வது வயதாய் இருக்கும் பொழுதுதான் ஷேம் பிறந்தான். காம் யாபேத் என்பவர்களுடைய பிறப்பும் அப்படித்தான். நோவா பேழையை செய்வதற்கு நாம் ஒரு காலகட்டத்தை எஸ்டிமேட் செய்து பார்ப்போம். ரைட்? இல்லாவிட்டால் திட்டமிட்டு நாம் பார்ப்போம். பேழையை செய்து நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய மனைவியும் பேழைக்குள் போக வேண்டும் என்றுதான் தேவனுடைய ஆலோசனையாய் இருந்தது. ஆகவே தேவன் பேழையை குறித்து திட்டமிடும் பொழுது நோவாவின் பிள்ளைகள் திருமணமாக இருந்தார்கள் என்பதனை இங்கு நாங்கள் யூகிக்கலாம். அந்த சமயத்தில் நோவாவுக்கு 3 மருமகள்மார்கள் இருந்தார்கள். அப்படி என்றால் நோவாவின் 3 பிள்ளைகளும் திருமணத்துக்காக எடுத்துக்கொண்ட அந்த குறுகிய நாட்கள் எவ்வளவு? அதாவது அந்த 3 பிள்ளைகளும் தனது திருமணத்துக்காக எடுத்துக்கொண்ட நாட்கள் நாம் ஒரு குத்து மதிப்பாக 15 வருடங்கள் என்று சொல்லலாமா? அது கூடையா இல்லாவிட்டால் குறைவாக இருக்கின்றதா? எப்படியோ 15 வருடம் என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். திருமணம் ஆவதற்காக வருடங்கள் 15ஆக காணப்படுகின்றது. அப்படி என்றால் நோவாவின் வயது என்ன? 517. காம் மற்றும் யாபேத் என்பவர்கள் 15 வயதிலே திருமணமானார்கள் என்று நினைப்போம். அப்படி என்றால் தேவன் அப்பொழுது நோவாவுக்கு பேழையை செய்யும்படிக்கான கட்டளையை கொடுக்கின்றார். அப்போ 519 வயதிலேதான் இந்த கட்டளை கிடைத்திருக்கும் என்று சொல்லி நாம் யூகிக்கலாம். இப்பொழுது இந்த எல்லா விடயங்களையும் அடிப்படையாக கொள்ளும் பொழுது கூடியது 81 ஆண்டுகள் பேழையை கட்டுவதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம். உண்மையாகவே வேத வல்லுநர்களும் சரி, பேராசிரியர் ஆபிரகாம் பாக்கும் அவர்களும் கூட இந்த நாட்களை கணித்திருக்கிறார்கள். இதை குறித்து பல்வேறுபட்ட கணிப்புகளை நாம் பார்த்திருந்தாலும் கூட தேவ வார்த்தையின்படி நோவாவின் வயது, நோவாவின் பிள்ளைகளுடைய வயது, திருமணமாகிய காலகட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குறித்து மிக தெளிவான கண்ணோட்டத்தில் பார்த்தாலே மட்டும்தான் பேழை கட்டுமான பணிக்கான நாட்களை எம்மால் அறிந்து கொள்ள முடியுமாயிருக்கும். இந்த இடத்திலே நமது பேராசிரியர் ஆபிரகாம் பாக் அவர்களும் இந்த கட்டுமான பணிக்கான நாட்களை கணித்து பார்த்த போது ஏறக்குறைய 70 அல்லது 80 வருடங்கள் சென்றிருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே இது எம் எல்லோருக்கும் மிகவும் ஒரு
முக்கியமான விடயமாக, எல்லோருக்கும் மிகவும் முக்கியமான விடயமாக இது அமைந்திருக்கின்றது.